கடப்பிதழ் புதுப்பிப்புக்கான கட்டணத்தை இணையம் வாயிலாகவே செலுத்திவிட்ட போதிலும் தனிப்பட்ட ஒரு வங்கிக் கணக்குக்கு 5 ரிங்கிட்டை மாற்றுமாறு குடிநுழைவுத்துறை அதிகாரி கேட்டதாக ஜோஹர் பாருவைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட கடப்பிதழை எடுப்பதற்காக கொத்தராயா கேலரியில் உள்ள யுடிசி ஓரிட சேவை மையத்திற்கு அந்த பெண் சென்றபோது அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குடிநுழைவு அலுவலகத்தில் கடப்பிதழை பெற்றுக் கொண்டபோது அங்கிருந்த பெண் அதிகாரி 5 ரிங்கிட் கூடுதல் கட்டணத்தை கேட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த மாணவியின் கையில் அப்போது ரொக்கம் எதுவும் இல்லை. இதனால் QR குறியீடு வழியாக பணத்தை மாற்றுமாறு அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார். ஆனால் அந்த QR குறியீடு அரசாங்க வங்கிக் கணக்கல்ல, மாறாக சம்பந்தப்பட்ட அதிகாரியின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு என்பதை மாணவி கண்டறிந்தார். கடப்பிதழுடன் பிளாஸ்டிக் உரையும் சேர்ந்து வரும் என எனக்கு தெரியாது. நான் அதற்கு விண்ணப்பிக்கவில்லை. அந்த 5 ரிங்கிட் கட்டணம் எதற்காக வசூலிக்கப்பட்டது என்ற விவரமும் தெரிவிக்கப்படவில்லை என பெயர் குறிப்பிட விரும்பாத அம்மாணவி NSTயிடம் கூறியுள்ளார். 5 ரிங்கிட் சிறிய தொகை என்றாலும் அதிகார துஷ்பிரயோகத்தை தான் ஆதரிப்பதில்லை என்பதே முக்கியம் என அந்த மாணவி கூறியிருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டை கடுமையாக கருதுவதாக கூறிய ஜோஹர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ ருஸ்டி முகமது டாரோஸ் விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்.